அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட 13வது நாள் இப்போ நாங்கள் மைசூர்லேருந்து இப்படி நாங்கள் சர்ச்சுக்கு போய்த்துட்டு அதோட மைசூர் பேலஸுக்கும் போய்த்துட்டு என்னோட பயணத்தை அடுத்த நடவடிக்கை எடுக்கிறது இருந்துச்சு. மைசூர் அல்வா இருந்துச்சு, மைசூர் பிரியாணி இருந்துச்சு. பார்ப்போம் எதெல்லாம் ட்ரை பண்ணிருமோ அதெல்லாம் ட்ரை பண்ணோம். இன்றைக்கி நைட் இன்ஷா அல்லாஹ் உடுப்பி போகிறதாகத்தான் ஐடியா பண்ணிருச்சு. உடுப்பி போகிறேன்னு சொன்னடா பஸ் புக் பண்ணோன்னு எப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கொள்ளணும். அப்படி போகிறதாக இருந்தால் அப்படி போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த நடவடிக்கைன்னு சொல்லி திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் லெப்பை செஞ்சு கொள்ளதுக்கு இடம் உண்டு இல்லை. லெப்டை சார்ஜர் ஒன்று வேங்கணும். அப்படி இல்லாட்டி சார்ஜர் எதுக்கும் சார்ஜ் ஆகி இல்லைன்றதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இங்கே ஒரு இடத்துலையுமே கம்ப்யூட்டர் ஷாப் ஒன்றுமே இல்லை. இப்போ முன்னுக்கு அப்படி எங்களை விளங்கிய சர்ச் சரியா, இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறது. இந்த இடத்துல இருந்து இந்த பள்ளி வாசலை பாருங்க. மாஷா அல்லாஹ். அசாம் அரபிக் காலேஜ் வந்து அப்படி இருக்குங்க. இங்கிலீஷ் எல்லாமே மெயினே ஆர்கிடெக்சர்ஸ் தான் மெயின். மாஷாஅல்லாஹ் வரும். எப்படி மஸ்ஜித் வேறு லெவல் மஸ்ஜித் தான். மஸ்ஜித் அசாம் வடை பிரியாணி வடைனா பிரியாணி. எல்லா நாட்டிலுமே பிரியாணி. மைசூர் சர்ச் இது அந்த போர்டில் இருந்து அப்படிங்கிற ஒன்றுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி மைசூர் சர்ச்சை பார்த்துட்டேன். இப்போ இங்கேருந்து இப்போ நான் போக போகிறது இப்போ நான் இங்கேருந்து போக போகிறேங்கன்னு சொல்லி சொன்னேன்னா மைசூர் பேலஸு தான் போக போகிறேன். மைசூர் ஜெயில் ஏரியா பாருங்க. மைசூரில் பீஃப் பிரியாணி இந்தியா வந்ததில் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணி, அதுவும் மைசூருக்கு வந்து ட்ரை பண்ணி பிரியாணி உண்டு. வாங்க சொல்லுவோம். அருமை இறச்சி வெந்திச்சது 100 ரூபா. ஸ்ரீலங்கா ஜல்லிக்கு 350 ரூபா. இதில் எத்தனை பீஸ்? 1 2 3 4 இறச்சி பீஸோட ஒரு பிரியாணி பிளேட்டு. ஸ்ரீலங்கா ஜல்லிக்கு எவ்வளோண்ணா? ஸ்ரீலங்கா ஜல்லிக்கு 350 ரூபா. சிக்கன் கபாப் ஒன்று எடுத்துச்சு. தால் பருப்பு இப்போ சிக்கன் ஃப்ரை நான் கேட்டுருச்சு. நான் எங்கே தான் பிரியாணி தின்றது மார்னிங் லஞ்சையும் சேர்த்து தின்ன மாதிரி தான் இருந்தது. ஹோட்டல் பிரியாணி பேலஸ் சரியா. இங்கே தான் சாப்பாடு சட்டப்படி இங்கே தான் சாப்பாடு தின்றது. சாப்பாடு இருந்துச்சுன்னா வேறு லெவல். அதுவும் மார்னிங்கோட பிரியாணி 10 மணிக்கு பிரியாணியும் குஸ்காவும் மராட்டா சுட்டு பிரியாணி. அடுத்தது குஸ்கா. குஸ்கா கேன்சல், பிரியாணி சொல்லு நீ மாதிரி சரியா. பிரியாணி அடிச்சுட்டு இப்போ போகிற பேலஸுக்கு அதுக்கு இடையில் லேப்டாப் ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லேப்டாப் ரிப்பேரிங் ஷாப்பை நான் கண்டுட்டேன்.
இப்போ லெஃப்ட் எடுத்து வரதுக்கு என் ரூமு போகிறேன். ரூம் எங்கேன்னு சொல்லி தெரியா. இப்போ இந்த இடத்துல ரூமு தேடணும். ரூமில் பேரும் தெரியா, லொக்கேஷனும் தெரியா. பேசியல் இப்போ கீழே வாக்கணும் மாட்டேன் பேர் என்னன்னு சொல்லி பேரை பார்த்து தான் போகணும். எல்லா முடுக்கும் எல்லா ஏரியா ஒரே மாதிரி. என்ன நடந்தது என்ன சொன்னா, நான் வெளியிறங்கிய நேரம் பஜாரில் ஒன்றுமே இல்லை. இப்போ பஜார் உஜாரானலாக ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம். இப்போ தேட்டம் ரூமை பிடிச்சிட்டேன். ஆனால் ஒரு ஏமாற்றம் என்னடா, ரூம் எவ்வளோ சொன்னடா 600 600 700 ரூம். என்னோட 3 வீல் காரன் கூட்டி கொண்டு போயிட்டு அவனுக்கு 50 ரூபா ஹயரு, 800 ரூம் ஆக்கி அவன் எடுத்தேன். நைட்டு ஜாமத்தில் 2 மணி. ஏமாற்றம் முதல் ஏமாற்றம். ஃபைனலி லேப்டாப்ட சார்ஜர் தான் நான் வேலை செய்ததில்ல, அது இப்போ வந்து செஞ்சுட்டு லெப்போ இப்போ சார்ஜர் எடுக்கிறதுக்கு போய்ட்டு ஆகணும். ஆனால் சார்ஜர் 2200 சொன்னேன். பேசி பார்ப்போம். 2200 ஸ்ரீலங்காவுக்கு 8000 மட்டும் வந்துடும். இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். 7000 8000 வந்துடும். 1300 தான் எடுத்த சார்ஜருக்கு. இப்போ சார்ஜுக்கு போட்டு வந்துடுச்சு. இப்போ பேங்க்கு போய்ட்டு இதை எடுத்துக்கொண்டு பேங்க்கு போய்ட்டு சல்லியம் எடுத்துக்கொண்டு அப்படியே தான். ஏன்னா மிகவும் பெரிய ஒரு பிரயோசனமான ஒரு வேலை என்ன சொன்னா, இந்த ஏன்னா கார்டு உண்டு தந்தது எங்களோட தாரண்டி சொன்னா எங்களோட அலிபாய் நான் கார்டு ஒன்று வந்து நீங்கள் சல்லியாங்க தோஹித் பேசினேன். தோஹித் என்ன கார்டு ஒன்று செட் பண்ணி தரேன். அப்புறம் அலிதான் சொன்னேன், அப்போ என்கிட்ட கார்டு எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவட்ட கார்டை எனக்கு யூஸ் பண்ணதுக்கு தந்தேன். பெரிய வேலை இல்லாட்டிங்க கேஷ் எடுத்துக்கணும் அங்கேயும் இங்கே தெரியும். அதனால ஒரு மாதிரியா அல்ஹம்துலில்லாஹ் இல்லை லேப்டாப்ட வேலை முடிஞ்சு சார்ஜரை எடுத்துகிட்டு 1300 கொடுத்து. சரியா? ஸ்ரீலங்கா. சரியா? I know. I'm a big fan of him. Big fan of him? Yeah. Lasit Malinga. You also? Yes. I am also. Thank you. சரியா? இப்போ இப்படி போகிறது மைசூர் பேலஸுக்கு போய்த்துட்டு இப்போ சரியாக 12:50 2 மணிக்கு செக் அவுட் டைம். 2 மணிக்கு செக் அவுட் ஆயிரணும். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸை பாருங்க. மைசூர் பேலஸுக்கு இப்போ வந்துட்டு இது ஒர்லோஸ்கானும் சோடான்னு சொல்லி ஒரு சோடா உடுக்கிய அது எந்தெந்த போடுறாரு பார்ப்போம். எந்த எப்படின்னு செய்துன்னு சொல்லி நல்ல மணி சொல்லி தானடா எடுக்கும். கட்டி எடுத்தான் ஒரு உடை பேசுனா யூடியூப் ಸುಮ್ಮನೆ ಇರು ಕುಡಿಯೋಣ. ಇಡಿ ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಆಗ್ತದೆ. ನೋಡಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಣ್ಣ ಹಂಗೆ ನೀವು ಮತ್ತೆ ಯಾರನ್ನ ಸ್ವೀಟ್ ಕುಡಿತೀರಾ? ಇನ್ನೊಂದು ಬೇಕಾ? ಇವಳು ಬೇಕಂತೆ ಸ್ವೀಟ್ ಕೊಡು ನಂಗೊಂದು. ഇതെന്നു ചൊല്ലി ഏതറിയാ പാത്താലേ ഡിഫറെൻ്റ് ആയി ಫುಲ್ಲ ನೀರು ಕುಡಿಜಿ ಮೈದಾ
ಓಕೆ ಅವ್ರು ಒಂದೇ ಒಂದು ಕೊಡ್ದು ಶೋ ಮೀ ದ ವ್ಯೂ ಶ್ರೀಲಂಕಾ कितना रुपया 20 रुपये नाम नाम పేరు ಯುವರ್ ನೇಮ್ ಹೇಳು ತ್ರಿಷಾ ఎవరు ಬೆಂಗಳೂರು ಬೆಂಗಳೂರು ಹೇಳು ಮಾತಾಡು ತಮಿಳ್ ಆಕ್ಟ್ರೆಸ್ ತ್ರಿಷಾ ತಂಗಿ ತ್ರಿಷಾ ವಡ ಬ್ಯೂಟಿ ಮಾತಾಡೋ ಬ್ಯೂಟಿ ಯುವರ್ ಬ್ರೇನ್ ಸರಿ ಟೀಚಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ ட்ரை டிப்பிங்கு அதை குடித்தேன் எவிடேஷன்லாம் நாங்கள் மாங்காய் தோசைக்கு எதுக்கு லொயிலக்காய் தோசை அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போட்டுட்டு மிஞ்சி அந்த உப்பு சாறு நாங்கள் குடிச்சு அந்த மாதிரி தான் உப்பு மிளகு நச்சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கலந்த ஒன்றில் சோடாயம் கொஞ்சம் போட்டு எடுத்ததுக்காக வேண்டி குடித்தோம் மயம் ட்ராவல் பண்ணிட்டேமோ இந்த சரி பௌர் அப்செட் ஆகிட்டேன்னு சொன்னா அதுவும் மாட்டிக்கூடி ஒரு தூரட்டாயிருக்கேன் இருந்தாலும் குடித்தோம் மேனும் மை நாள்க பார்த்து கொண்டு இருந்துச்சு நீ எந்த எடுத்து சரியில்லைன்னு சொல்லி குடித்தேன் அண்ணன் முன்னுக்கு மைசூர் பேலஸுக்கு வந்துட்டு